அன்பு தேவ பிள்ளைகளே, இணையற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கனம் இதை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்காக என்ன கனம் பண்ணணும், என்ன கனம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னை கனம் பண்ண வேண்டும் என்று கனத்துக்காக அலைந்து திரிகிறவர்கள் உண்டு. ஆமான் ஏன் மொர்தெகாயை கொலை செய்ய விரும்பினான்? யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பினான். மொர்தெகாய் தன்னை கனம் பண்ணவில்லை என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கனம் என்பது கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உதாரணம், லூக்கா 5:5 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டா ஒண்ணுமே கிடைக்கல. அதே அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயே சொல்லுகிறான். இயேசு சொன்னாரு, சரி அவனுடைய படகுல ஏறிக்கிட்டு சொல்றாரு, கொஞ்சம் உள்ள தள்ளு அப்படின்னாரு. உள்ள தள்ளுனா இயேசு அதுல ஏறிக்கிட்டு அந்த இடத்துல கூடி வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அதுல உட்கார்ந்துகிட்டே பிரசங்கம் பண்ணினார். அதில் அமர்ந்து கொண்டே பிரசங்கம் பண்ணினார். அதற்கு பிறகு பாருங்க, பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜனங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அவர் சொல்றாரு, கொஞ்சம் படகை இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போ. எந்த படகை பார்த்து? தன்னுடைய ஊழியத்துக்கு ஒத்தாசையா இருந்த பேதுருவினுடைய படகுக்கு ஆண்டவர் சொல்றார். பேதுரு என்ன அப்படி ஊழியம் செய்து விட்டார்? அவன் செய்த ஊழியம் படகை கொடுத்தது. இயேசு ஏறிக்கொள்வதற்கு படகை கொடுத்தது. அவர் சொன்ன உடனே பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக படகை கொஞ்சம் கடலுக்குள்ளே தள்ள சொன்னார் இல்லையா, தள்ளுனது. இதெல்லாம் அவனுக்கு ஆண்டவருக்கு அவன் செய்த ஊழியம். பெரிய ஊழியம் எல்லாம் செய்யல, சின்ன சின்ன ஊழியம். நடந்த சம்பவம் என்ன? ஆழத்துக்குள்ளே கொண்டு போனார். சின்ன சின்ன ஊழியம் செய்யுங்க, உங்களை ஊழியத்தின் ஆழத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் கனப்படுத்துவார். ஆழத்துக்குள்ள கொண்டு போனாரு. அங்க போய் பார்த்தீங்கன்னா பேதுருவினுடைய அந்த படகு நிரம்பத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக கர்த்தர் மீன்களை கொடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன ஊழியத்தை நீங்க செய்யுங்க. வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, பேதுருவுடைய ஊழியம் அன்னைக்குதான் ஆரம்பம். சின்ன ஊழியம். அன்றைக்கு அவனுக்கு பிரசங்கம் பண்ணலாம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல, ஒரு சின்ன ஊழியம். அன்பான தேவனுடைய ஜனமே, பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பிரசங்கிக்கிறான். 2000 பேர், 3000 பேர், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாங்க பாருங்க. இதுதான் ஊழியத்தின் ஆரம்பம். அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்க ஜனங்கள். எவ்வளவு திரளான ஜனங்கள் தெரியுமா? கர்த்தர் பேதுருவை, படிப்பறிவில்லாத பேதுருவை, பேச தெரியாத பேதுருவை கர்த்தர் எப்படி கனப்படுத்தினார். அதோடு கூட மாத்திரமல்ல, பேதுரு நிருபங்களை கூட எழுதினார். உலகம் முழுவதும் அந்த நிருபங்கள் இன்னைக்கு பேசப்படுகிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் பேதுருவுக்கு கிடைத்த கனம். சின்ன சின்ன ஊழியம் செய்யுங்க. சின்ன சின்ன ஊழியம். கனத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. கனம் எனக்கு கிடைக்கும், கர்த்தர் என்னை கனப்படுத்துவார், அதுக்காக செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும். கனம் எனக்கு முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கனப்படுத்துவார்.
உங்க வாழ்க்கையை கனப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னை மீட்டெடுக்கும்படியாக வந்த, தனக்காக தன் ஜீவனையே கொடுத்த தன்னுடைய இரட்சகருக்காக, இரட்சகருடைய நாமத்துக்காக, நாம மகிமைப்படும்படிக்கு பேதுருவை போல சின்ன ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தருக்குன்னு பேதுரு படகை கொடுத்தது போல தன் வாழ்க்கையை கொடுத்து ஊழியம் செய்கிற வாய்ப்பை பெற்று, ஆண்டவரே, ஏதோ சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபையை தாரும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.